மும்பையின் தானே, நவி மும்பை, கல்யாண், டொம்போலி, பத்லாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புழுதி புயல் ஏற்பட்டிருப்பதால் அங்கே இருள் சூழ்ந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மும்பையில் கடும் புழுதி புயல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இருள் சூழ்ந்த நிலை அங்கு ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்களிடையே பேர் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமக்கு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், மும்பையில் முன்னெப்போதும் காணாத அளவிற்கு ஒரு புழுதி புயல் ஏற்பட்டிருப்பதாக தகவல். நகரமே இருள் சூழ்ந்து காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. விரிவான தகவல்களை சொல்லுங்க. நாடு முழுவதுமே மழைக்கான தீவிரம் என்பது அதிகரிக்கிறது. தெற்கிலிருந்து கிழக்கு நோக்கி காற்றினுடைய வேகம் என்பது திசையும் மாறி வரக்கூடிய நிலையில மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவு என்பது அதிகரித்து காணப்படுகிறது. மிக முக்கியமாக மத்திய மாநிலங்களுக்கு இன்றைய தினம் மழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பதையும் ஓரிரு மாவட்டங்களுக்கு மழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் முன்னதாக விடுத்திருந்தது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கடந்த அரை மணி நேரங்களுக்கு முன்னதாக மும்பையினுடைய அப்படியே அந்த சீதோஷ்ண நிலை என்பது முழுவதுமாக மாறி இருக்கிறது. மும்பையில கடுமையான ஒரு புழுதி புயல் என்பது வீசி வருகிறது. சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு கூட நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். தலைநகர் டெல்லியில மாலை நேரங்களில் இது போல ஒரு பெரும் புழுதி புயல் வீசியது. அதனை தொடர்ந்து பலத்த மழை என்பதும் பெய்தது. அதே போலதான் இப்போது மும்பையை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கடும் புழுதி புயல் என்பது வீச தொடங்கிய நிலையில தற்போது கனமழை என்பதும் பெய்ய தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக காற்றினுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில அடுத்த 2 மணி நேரங்களுக்கு மும்பையில பலத்த மழை பெய்வதற்கான எச்சரிக்கை என்பதை இந்திய வானிலை ஆய்வு மையம் சற்று நேரத்திற்கு முன்பாக விடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்துல பலத்த மழையோடு சேர்ந்து தொடர்ந்து காற்றினுடைய வேகமும் அதிகமாக இருக்கும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. மும்பையில பெய்து வரக்கூடிய இந்த கனமழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாகவும் அதே போல புழுதி புயல் வீசி வருவதால் மும்பைக்கு வரக்கூடிய பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானங்கள் அண்டை மாநிலங்களுக்கு திருப்பிவிடப்பட்டிருப்பதாக மும்பை சர்வதேச விமான நிலையம் தரப்பிலிருந்து தகவல் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதுமே பல்வேறு மாநிலங்கள்ல ஒரு பக்கம் வெப்பம் என்றால் மற்றொரு பக்கம் மழையினுடைய தீவிரமும் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில்தான் நாட்டினுடைய மத்திய மாநிலங்கள்ல மழைக்கான ஆரஞ்சு மற்றும் ஒரு சில மாவட்டங்கள்ல மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை என்பது இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய நிலையில மும்பையினுடைய சீதோஷ்ண நிலை முழுவதுமாக மாறி மும்பையில கடுமையான புழுதி புயல் மற்றும் பெரும் மழை என்பது தற்போது பெய்து வருகிறது. சண்முகவேல், விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.